ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஹூக்ஸ் லாவை பற்றி பார்க்க போவோம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை பற்றி பார்க்க போவோம். அது மட்டும் இல்லாமல் மாடுலஸ் ஆஃப் விஜிடியை பற்றி பார்க்க போவோம். பல்க் மாடுலஸை பற்றி பார்க்க போவோம். பாய்சன் ரேஷியோவை பற்றி பார்க்க போவோம். சரிங்களா, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஹூக்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, எலாஸ்டிக் கான்ஸ்டண்ட்டை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பெருசாக வந்து இது பண்ணுறாரு. என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி அந்த மனுஷன் வந்து சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்து டேரிவேட்டிவ் ப்ரொபோர்ஷனலில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு யூனிட் வந்து அதிகமானோன்னா ஸ்ட்ரெயினும் வந்து ஒரு யூனிட் வந்து அதிகமாகும். ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து ஒன்று வந்து அதிகமானனா ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து ஒன்று அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் டபுள் ஆனால் ஸ்ட்ரெயின் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறார். சரிங்களா, நம்ம வந்து பார்த்துப்போம், ஸ்ட்ரெஸ்னால் வந்து லோட் பை ஏரியா, ஸ்ட்ரெயினாக வந்து சேஞ்சிங் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. சரிங்களா, சேஞ்சிங் லென்த்து ரெண்டுமே வந்து ஒன்று தான். அதாவது லென்த்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் மாறக்கூடிய லென்த்து. சரிங்களா, ரெண்டும் வந்து ஒரு விதத்தில் வந்து ஈக்குவல் தான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த இதை வந்து டிவைட் பண்ணி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்னால் வந்து என்ன, லோட் பை ஏரியா. இது வந்து டேரிவேட்டிவ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்சிங் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. இந்த மாதிரி வந்து இருக்குமா. இந்த ப்ரொபோர்ஷனல் வந்து தூக்கம்னா இங்கே வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஒன்றை வந்து இன்டோ தரணும் இல்லைங்களா. ஸோ வந்து என்ன கான்ஸ்டன்ட் வந்து இன்டோ தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈங்க கான்ஸ்டண்ட்டை வந்து இன்டோ தரலாம். இந்த ஈங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். சரிங்களா, ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம். நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பீம் ரிலேட்டடான இதில் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சேஞ்சிங் லென்த் தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சேஞ்சிங் லென்த்தை வந்து இந்தாண்ட வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்தாண்ட கொண்டுட்டு போயிடுங்க. என்ன வரும்னு பாருங்கள், இந்த எல்லை ஃபஸ்ட் அந்தாண்ட கொண்டுட்டு போங்களேன். பிஎல்லு டிவைடட் பை இந்த இ வந்து பெருக்கிட்டு இருக்கா, இந்த போன வருத்தலாமாகும் ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து டிப்ளேஷன் ஆஃப் பீம்லேயே வந்து டேப்பர்டி பீமு, செல்ஃப் வெயிட் அப்படின்னு வந்து 2 இது இருக்குது. அதை பற்றின வீடியோஸ்லாம் வந்து போடணுன்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த டாப்பிக்லாம் வந்து ரொம்ப குழப்பம். நான் அதோடய ஃபார்முலாவை மட்டும் டிஸ்பிளே பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, மெமரி பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். ஏன்னா வந்து கேட்டாங்கன்னா ஃபார்முலா பேஸ்டு இதை தான் கேட்பாங்க. ஸோ வந்து ஃபார்முலாவை மட்டும் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றின வீடியோ போட்டுக்கணுன்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா, ஸோ வந்து இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெயினுக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிடைக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஹூக்ஸ் வந்து என்ன சொல்வாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரே பீம் ஒன்று இருக்குது. அந்த பீமில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு பொருளை வந்து தொங்க விடுவேன். அந்த பொருளுக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் வெயிட் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கல்லை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பீமில் வந்து மாட்டி விட்டுருவேன். அப்படி மாட்டி விடும்போது அந்த கல்லுக்குன்னு வந்து தனியாக வந்து செல்ஃப் வெயிட் வந்து இருக்கும். அந்த செல்ஃப் வெயிட்டை வந்து இதை வச்சு வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கல் மட்டும் இல்லைங்க, அது கோணாக இருக்கலாம், எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம். ஒவ்வொரு ஷேப்புக்கு வந்து ஒன்று இருக்குது. சரிங்களா, இதிலே வந்து நான் வந்து டேப்பர் பண்ணி வைக்கேன்னா அதையும் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஹூக்ஸ் வந்து சொல்கிறார். சரிங்களா, ஸோ வந்து செல்ஃப் வெயிட்டு, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் இதை பற்றிலாம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வேணால் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த இன்ஸ்மார்ட்லெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்மார்ட்லெஸ்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயனோட இன்ஸ்மார்ட்லெஸ் வந்து 1/2 ஸ்டீலோட இன்ஸ்மார்ட்லெஸ் விட வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அலுமினியமுக்கு வந்து 1/3 ஸ்டீலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்டீலோட 1/2 மடங்கு, ஸ்டீலோட 1/3 மடங்கு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ வந்து இதை தான் வந்து ஹூக்ஸ் வந்து சொல்வார். ஸோ வந்து ஹூக்ஸ் வந்து என்ன சொல்வார் ஆக்சுவலி, இது எல்லாத்தையும் அவர் சொன்னாவான்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே ஹூக்ஸில் கீழே வந்து இருக்குது. ஹூக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து என்ன சொல்வாருன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு யூனிட் அதிகரிச்சோன்னா ஸ்ட்ரெயின் வந்து ஒரு யூனிட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து என்ன சொல்வார், இது வந்து எது வரைக்கும்னா அதோட எலாஸ்டிக் லிமிட்டை வந்து அட்டைன் பண்ண வரைக்கும் தான். அது வரைக்கும் அது வந்து லீனியராக வந்து போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து முன்னாடியே வந்து நம்ம வந்து பார்த்துப்போம், ஸ்ட்ரெஸ் டென்ஸ்ல வந்து மெயில்டு ஸ்டீலை வச்சு வந்து பார்த்துப்போம். அதில் பார்த்திங்கன்னா லீனியர் எலாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். அதாவது வந்து ஜீவோவில் வந்து ஏபி
இந்த லிமிட் வரைக்கும் போகிறத வந்து லீனியர் எலாஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இதை வந்து இதை தான் வந்து ஹூக்ஸ் வந்து சொல்வார். இந்த லெவல் வரைக்கும் வந்து அதால் வந்து அதோட ஷேப்பை வந்து டிஃபார்ம் பண்ணிக்க முடியும். அந்த டிஃபார்ம் பண்ணிக்கிற ஷேப் வரைக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வந்து டைரக்டிவ் ஃபோர்ஸ்னால வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்வார். சரிங்களா? நம்ம வந்து என்ஸ்மார்ட்லெஸ்ஸை பற்றி ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ வந்து என்ஸ்மார்ட்லெஸ்ஸை வச்சு வந்து ஒரு காம்போசைட் பாரை வந்து இது பண்ணுவாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஃபோர்ஸ் வந்து தராங்க. லோட் வந்து ஆக்ட் ஆகுது 2 சைடுமே. சரிங்களா? அதோட ஏரியா வந்து A1, அதுக்கு தந்துக்க என்ஸ்மார்ட்லெஸ் வந்து E1. சரிங்களா? லென்த் வந்து சேம் தான். ஸோ வந்து இந்த ஃபார்முலாவை வந்து அப்ளை பண்ணலாமா, எவ்வளோ லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ வந்து லோடு வந்து சேமாக தான் வந்து தராங்க. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா P வந்து சேம் தான். சரிங்களா? எல்லும் வந்து சேம் தான். 2 சைடும் பிடிச்சி இழுக்கக்கூடிய இதுவும் வந்து சேம் தான். ஈயும் ஏவும் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போது இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்? 1/A1 E1 is equal to 1/A2 E2. இது வந்து எப்படி இருக்குது? கீழே பை இது இருக்கா, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து வரும். இந்த ஃபார்முலாவை வந்து பார்த்து வந்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி வந்து பழைய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸில் வந்து மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதாவது வந்து என்ஸ்மார்ட்லெஸ்ஸை பற்றி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ வந்து இந்த ஃபார்முலாவை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ஸ்மார்ட்லெஸ்ஸை பற்றி வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ ஒன்று போட்டிருப்போம். என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஃபோர்ஸ் தவறுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு லெவல் ஃபோர்ஸ் வரைக்கும் நான் ஃபோர்ஸு விட்டுட்டேன்னா திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து வந்தோம். அப்படி வந்து எந்த அளவுக்கு வந்து அது பழைய நிலைமைக்கு வந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து என்ஸ்மார்ட்லெஸ்ஸை வந்து இது பண்ணுவாங்க, கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ் அது வந்து எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது. ஸ்டிஃப் மீன்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்போதும் அதோட டிஃபார்மேஷன் ஆகிட்டு அதோட பழைய நிலைமைக்கு வந்து வரக்கூடிய இது வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீலுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டீலுக்கு அடுத்து வந்து பேஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து ரப்பர் வந்து சொல்லுவாங்க. ரப்பருக்கு வந்து எலாஸ்டிசிட்டி வந்து அதிகமாகவே இருந்தாலும் கூட அது வந்து என்ன ஆகுமாங்க, இப்போது ரப்பரை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி இது பண்ணிங்கன்னா அது வந்து உடஞ்சி 2 இதாக ஆகிடும். ஆனால் ஸ்டீலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உடைக்க முடியாது. ஸோ வந்து ரப்பருக்கு வந்து அந்த மீட்சித்தன்மைங்கிறது வந்து அதிகமாக இருந்தாலுமே கூட ஸ்டீல் அளவுக்கு வந்து என்ஸ்மார்ட்லெஸ்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதோட யூனிட்டை வந்து நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லாட்டினா வந்து பாஸ்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்ஸ்மார்ட்லெஸ். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சேவ் மாடலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பிளேனை இன்னொரு பிளேனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். சரிங்களா? சேவ் பண்ணும்போது வந்து என்ன ஆகும், இந்த ஒரு பிளேனும் இந்த ஒரு பிளேனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சேவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து எதிர்ப்பு இது வந்து இதாகும். அதை பற்றி வந்து பேசுவது தான் வந்து மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஓகேவா? ஸோ வந்து இதோட யூனிட் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ வந்து அடுத்து வந்து பல்க் மாடலஸ்னால் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பொருள் வந்து இருக்குங்க. இப்போ இந்த டப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டப்பாவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே வந்து நிறையா லிக்யூடை வந்து ஃபில் பண்ணுறோம். லிக்யூடோ இல்லாட்டினா வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலோ வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது இதோட வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் தான் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா பல்க் மாடலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து யூனிட் வந்து நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ஸ்டீலுக்கு வந்து இந்த பல்க் மாடலஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ரப்பருக்கு வந்து இதோட பல்க் மாடலஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து அடுத்து வந்து பாய்சான் ரேஷியோனா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பொருள் மேலே வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த பொருள் வந்து என்ன ஆகும், லென்த்தில் வந்து அதிகமாகும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த டயாமீட்டரு இல்லாட்டினா வந்து இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸு இது பெருத்தாக இருக்கலாம், டயாமீட்டர் ஆகலாம், இந்த சைஸில் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகுவது பொறுத்து அதோட ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
பாய்சன் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாய்சன் ரேஷியோவுக்கு வந்து ஒரு சில வேல்யூஸ் வந்து தந்திருக்காங்க. இதை வந்து பாருங்கள். இந்த பாய்சன் ரேஷியோ வந்து மியூங் வயதுனால வந்து இது பண்ணுவாங்க. இந்த பல்க் மாடலர்ஸ் வந்து கேங் வயதுனால வந்து இது பண்ணுவாங்க. இந்த பாய்சன் ரேஷியோவுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. பாய்சன் ரேஷியோ வந்து 0 to 0.5 வந்து இருந்ததுன்னா இது வந்து யூனியாக்சியல் லோடாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றியும் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ பார்ப்போம். அடுத்து வந்து பாய்சன் ரேஷியோ வந்து ஜீவோவாக இருந்தோன்னா அது வந்து கார்க்காக இருக்கும். கார்க்கு மீன்ஸ் வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இது. இந்த கார்க்கு பந்தெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கீங்கள்ல, அந்த மாதிரி வந்து இது இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ வந்து கார்க் மீன்ஸ் வந்து இவங்க வந்து வெறும் கார்க்கு மட்டுமே வந்து சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஜிட்டான இதை பற்றி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து 0.5 அதுக்கு மேலே வந்து இருந்தது அப்படின்னா வந்து பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் பாடியாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரப்பரு, க்ளே, வேக்ஸ் இதை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து இன்னும் ஒரு சில வேல்யூஸ்லாம் வந்து இருக்குது. அதை வந்து நான் வந்து யூடியூப் போஸ்ட்டாக வந்து இது பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் போய்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு சில உலவல்ஸ்லாம் வந்து இருக்கும். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீதி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் சேனல்லையும் போய்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா?